இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் நிச்சயமா உங்களை காப்பாத்திடுவேன். வாவ், அப்படியே தேவதை மாதிரி இருக்கா. ஒரு பக்கம் மயூரி, இன்னொரு பக்கம் இந்த அமிர்தா. ரெண்டு பேரும் அப்படியே தேவதை மாதிரி தான் இருக்காங்க. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுமா, ஆனா உப்பத்தினர் வீட்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேமா. என்ன நீங்க தாராளமா நம்பலாம். சோறு போடுறவங்க சாமிக்கு சமம்னு நினைக்கிறவங்க நாங்க. அமிர்தா, இத்தனை நாளா நான் உங்களை வெறும் மிஸ்ஸஸ் அர்ஜுன் மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க மிஸ்ஸஸ் மாயாவின் கூட இப்பதான் தெரிஞ்சுது. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? அது ஒண்ணு இல்ல, சில பேர் இந்த மாயம் மந்திரம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன், அவ்வளவுதான். என்னங்க நான் காமெடி பண்றேன், நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்களே. சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க. இதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்ல. கிளம்புங்க. சம்பந்தம் இல்லாம எங்கங்க நான் பேசுறேன்? சும்மா ஒரு ஆர்வத்துல கேட்டேன், அவ்வளவுதான். தெரியுமா தெரியாதா? அவ்வளவுதான். இல்ல, தெரியாது. பின்ன அன்னைக்கு என்ன அன்னைக்கு? என்ன சொல்றீங்க? ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்ல ஒண்ணுல விடுங்க. அமிர்தா, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. கேளுங்க சித்தையா, காலையில சீக்கிரமா எழுந்து தண்ணி தெளிச்சு வாசல்ல கோலம் போட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி துணி துவச்சு போடணும். அடுப்படி வேலை எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்குவோம். ஆனா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து அதையெல்லாம் கட் பண்ணி கொடுத்துடணும். இவ்வளவு வேலையை நீங்க தான் செய்யணும், ஓகேவா? சரிம்மா. அப்புறம் காலையில 9 மணிக்கெல்லாம் டிஃபன் ரெடி ஆயிடணும். மத்தியானம் 1:30 மணிக்கெல்லாம் சாப்பாடு தயாராயிடும். சரிங்கம்மா. நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. இந்த சித்தை எனக்கு சமையல் வேலை கூட தெரியுமா. என் கைருசிய ஒரு தடவை பாருங்க, அப்புறம் சித்தைய சமையல் தான் வேணும்னு கேட்பீங்க. பாக்குறோம் எதை எப்படி பண்றீங்கன்னு. அது மட்டும் இல்லம்மா, இந்த சித்தையனுக்கு கைரேகை பார்த்து ஜோசியம் சொல்லவும் தெரியும். ஓஹோ, பரவாயில்லையே. நீங்க வெறும் வீட்டு வேலை மட்டும்தான் செய்ய தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் கத்து வச்சிருக்கீங்க. ஆமாங்கம்மா, என்னமோ அந்த ஈசம் கொடுத்தா கத்துக்கிட்டேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா. நானு என் சின்ன பையன் சின்ன மருமக மேல மட்டும் நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலா அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா என் சின்ன மருமக இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு வர. அவளுக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு டிஃபன் எல்லாத்தையும் கரெக்டா கொடுக்கணும். என் பிள்ளைக்கும் அதே மாதிரி தான். அவனுக்கு வேளா வேலைக்கு எதுவும் கிடைக்கலன்னா அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் அவன் வீட்டையே ரெண்டாக்கிடுவான், பாத்துக்கோங்க. கண்டிப்பாமா. என் சாமிக்கு சேவை செய்யறதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? இதுக்காக தானே நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். அது இருக்கட்டும், வந்ததுல இருந்தே ஏன் சாமி ஏன் சாமின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. யாரு உங்க சாமி? அம்மா, அம்மா, யார் இவரு? என்ன சித்தையா அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? இவன் தான் என்னோட சின்ன பையன் அர்ஜுன். அர்ஜுன், இவரோட பேரு சித்தையா. புதுசா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ஓ, அப்படியா? சூப்பர். சித்தையா, நீங்க எந்த ஊரு? அம்மா, அவர் களைச்சு போயிருக்காரு போல இருக்கு. முதல்ல அவருக்கு டிஃபன் காஃபி கொடுங்க. ஐயோ, பேசிக்கிட்டே இருந்ததுல மறந்தே போயிட்டேன் பாத்தியா. சித்தையா, இங்க பின்னாடி அவுட் ஹவுஸ் இருக்கு. உங்க பொட்டியெல்லாம் அங்க வச்சுக்கலாம். என்ன, போய் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க, காஃபி டிஃபன் தரேன். சரியா? வாணி, உங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ள எது சந்தோஷம். நீங்க வந்தது நல்லதா போச்சு.
சீக்கிரம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க, காஃபி டிஃபன் கொடுப்பாங்க, அப்புறம் பார்க்கலாம். ம். இங்க பாரு ஹர்ஷா, நமக்கு ரொம்ப டைம்லாம் இல்ல. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு சீக்கிரமா பிளான் பண்ணு, அதை சீக்கிரமா செய். மயூரி, நான் என்ன வேணும்னாலும் செய்யலாம் இல்லையா? செய்யலாம் ஹர்ஷா. எனக்கு என்ன வேணுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் உன் தலைவலி. நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோ. எனக்கு தேவை அந்த அமிர்தா இந்த வீட்டை விட்டு போயாகணும். அர்ஜுன் எனக்கு மட்டும் சொந்தமாகணும். ரொம்ப நாளா நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஹர்ஷா மயூரி கிட்ட ஏன் இவ்வளவு க்ளோஸா பழகிட்டு இருக்கான்? எப்பவுமே ரெண்டு பேரும் தனியா நின்று ஏதோ ஒரு ரகசியம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கும்? என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க? எனக்கு என்னமோ இந்த ஹர்ஷாவோட எண்ணங்கள் மேல சந்தேகமா இருக்கு. இந்த மயூரி ஹர்ஷாவோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி கீழ்ச்சி பண்றாளோ? சரி மயூரி, அப்ப நான் கிளம்புறேன். செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு. சரி ஹர்ஷா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? டேக் கேர். பாய். பாய். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படி என்ன சூழ்ச்சி பண்றாங்க? இவங்களுக்குள்ள வேற ஏதாவது விஷயம் இருக்குமோ? மொத்தத்துல இந்த பையன் சரியில்லை. மயூரியை இப்படியே ஹர்ஷா கூட சுத்த விட்டோம்னா தப்பாயிடும். நிச்சயமா இந்த ஹர்ஷா ஏதாவது ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுவான் தான் எனக்கு தோணுது. முதல்ல இவன் வாழை ஒட்ட வெட்டணும். வைக்கக்கூடாத இடத்துல காலை வச்சு விழக்கூடாத இடத்துல விழுந்துட்டேன். சித்தையா, உங்களை என்னமோன்னு நினைச்சங்க. ஆனா தமாஷா நல்லா பேசுறீங்க. ஆமாண்ணா, இவர் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டோட கலையை மாறி போச்சு பாருங்களேன். சமீபத்துல வீட்ல என்னென்னமோ வேண்டாத சம்பவங்கள் நடந்து நாங்க எல்லாரும் சிரிப்பையே மறந்துட்டோம் சித்தையா. நீங்க ரொம்ப நல்லா கலகலன்னு பேசுறீங்க. உங்க கிராமத்து கதையை கேட்கும்போது எங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமாங்கம்மா, கிராமத்து வாழ்க்கையே அப்படித்தானே. ஊரு தண்ணியில முழுகாம இருந்தா நான் வேலை தேடி இங்க வந்து சேர்ந்திருக்க மாட்டேன். பரவாயில்ல விடுங்க சித்தையா, நம்ம கையில என்ன இருக்கு? கையின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது பாத்தீங்களா? காலையில நீங்க என்கிட்ட ஏதோ கைரேகையை பார்த்து ஜோசியம் சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல? வாவ், அப்படியாம்மா? சித்தையா, அப்படின்னா முதல்ல என் கையை பாருங்க. நோ நோ நோ, சித்தையா முதல்ல என் கையை பாருங்க. அதெல்லாம் முடியாது. லேடிஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல என் கை பாருங்க. ஹலோ ஹலோ, இந்த வீட்டுக்கு பெரிய பையன் நான் தானே. முதல்ல என் கையை தான் பார்க்கணும். சித்தையா, முதல்ல என் கையை கொஞ்சம் பாருங்க. இருங்க, அமைதி அமைதி. எல்லார் கையும் பாக்குறங்கய்யா, நீங்க தானே பெரியவங்க. முதல்ல உங்க கையே பாத்துறேன். அம்மா கொஞ்சம் வழி விடுங்க. ஆஹா, அம்சம் பலராமனோட அம்சம். தம்பி மேல உசுறு. தம்பி காலத்துல ஒரு சின்ன முள்ளு குத்தினாலும் ஆ அப்படின்னு உங்க உயிர் துடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ணன் தம்பினால இப்படிதான் இருக்கணும். ஆனா நீங்க ஆசைப்பட்டது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு. சண்டை சச்சரவு அது இதுன்னு வாழ்க்கை பூரா அனுபவிச்சுக்கிட்டே இருப்பேன். கரெக்ட். எல்லாருக்கும் நினைச்ச மாதிரி தான் பொண்டாட்டி கிடைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. சித்தையா, நீங்க கரெக்டா சொல்றீங்க. அது வந்து இருக்கிறது அப்படியே சொன்னேன், அவ்வளவுதான். சரி சரி, இப்ப அடுத்து எனக்கு பார்க்கணும். என் கையை பார்த்து சொல்லுங்க. என்னாச்சு சித்தையா, ஏன் அப்படி பாக்குறீங்க? அப்படியே ராசா ராசா மாதிரியே இருக்கீங்களா சாமி? என்ன சாமியா? இது பாருங்க,
நீங்க என்னை விட வயசுல பெரியவங்க, என்ன நீங்க அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. முதல்ல கையை பார்த்து சொல்லுங்க. என்ன சித்தையா கைய அப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? எங்க அர்ஜுன் கை ரேகை என்ன சொல்லுது? பார்த்து சொல்லுங்க. இந்த பாருங்கம்மா, நான் உண்மையத்தான் சொல்லுவேன். என் நாக்கு பொய் சொல்லாது. நான் உண்மையை சொன்னா என்ன வேலையை விட்டு துரத்த மாட்டீங்கல்ல? நீங்க மட்டும் உண்மையை சொல்லல, நான் நிச்சயமா இங்க இருந்து துரத்திடுவேன். சித்தையா, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே கை ரேகையெல்லாம் பாக்குறது. அது எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லிடுங்க. நாங்களும் அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். சரிங்கம்மா, பார்த்து சொல்றேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது வேற ஒரு இடம். இவரோட கைரேகையை வச்சு பார்க்கும்போது அர்ஜுன் இந்த வீட்டு பிள்ளையே கிடையாது. உண்மையிலேயே இந்த ஹர்ஷா யாரு? ஆரம்பத்துல இருந்து எனக்கு இவன் மேல சந்தேகம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சந்தேகம் உண்மையாயிடுச்சு. அவனோட எண்ணங்கள் எதுவுமே சரியில்லை. அவன் பாக்குற பார்வையும் சரியில்லை. எதுக்கும் நான் மயூரிய கொஞ்சம் எச்சரிக்கையா இருன்னு சொல்லணும். அமிர்தா, என்ன கூப்பிட்டியாமே, என்ன விஷயம்? அது என்னன்னா மயூரி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வர சொல்லியிருந்தேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல எல்லாரும் முன்னாடியும் பேச வேண்டாம் தான். அப்படியா? என்ன விஷயம் அமிர்தா? என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னு என்னை தப்பா எடுத்துக்காத மயூரி. உன்னோட நலம் விரும்பியா உன்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன். அது நீ அவன் கூட சேர்றது எனக்கு கொஞ்சம் கூட சரியா படல. அவனா? அவனா யார சொல்ற அமிர்தா? அதான் அந்த ஹர்ஷா. நீ அவன் கூட அவ்வளவு க்ளோஸா பழகாத. என்ன திடீர்னு கூப்பிட்டு இப்படி சொல்ற? ஹர்ஷா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். இதுல அவன் கூட சேர்றதுக்கு என்ன இருக்கு? எத்தனையோ சிச்சுவேஷன்ல அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆக்சுவலி கேஷுவலா நம்ம வீட்டுக்கு வரான் போறான், அவன் பேசினானா நானும் பேசுறேன், அவ்வளவுதான். அதைத்தான் நான் வேண்டான்னு சொல்றேன். ஏன் அமிர்தா, அதுல என்ன தப்பு இருக்கு? அவனோட எண்ணங்கள் எதுவும் சரியில்லை மயூரி. என்னமோ அவன் பார்க்குற பார்வையே தப்பா இருக்குன்னு தோணுது. அவனோட நடவடிக்கைகள் மேல எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. அவன் வேற ஏதோ எண்ணத்தோட தான் உன் கூட பழகிறதுக்கு முயற்சிக்கிறான்னு தோணுது. அந்த பையன் சரியில்லை. முடிஞ்ச வரைக்கும் நீ எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது. அவன் கிட்ட இருந்து தள்ளி ஏறு. இல்ல அமிர்தா, நீதான் தப்பா புரிஞ்சிருக்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியில இருந்தப்போ எவ்வளவு கஷ்டத்துல இருந்த தெரியுமா? அப்ப எனக்கு துணையா இருந்தவன் இவன் ஒருத்தன் தான். இப்ப கூட அர்ஜுன் அரெஸ்ட் ஆகி ஸ்டேஷன்ல இருந்தப்ப அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? ஹர்ஷா ரொம்ப நல்ல பையன் அமிர்தா. நீதான் அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு எனக்கு தோணுது. எப்படி வேணா இருக்கட்டும், என் மனசுல பட்டதை சொன்னேன். அந்த பையன் சரியில்லை. அவனோட எண்ணங்கள் எதுவும் சரியில்லை. முடிஞ்ச வரைக்கும் நீ அவனை விட்டு விலகி இருந்தனா உனக்கு தான் நல்லது. உன்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டா, உன்னோட ஒரு வெல்விஷரா நான் இதை உன்கிட்ட சொல்றேன். யோசிச்சு பாரு மயூரி. நாளைக்கு சூழ்நிலை கைமீறி போயிட்டா அந்த ஆண்டவனை இறங்கி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எச்சரிக்கையாரு. 「「」 「」 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 「「
என்னது இது? இந்த அமிர்தா புதுசா ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கா. ஆமா, எனக்கும் ஹர்ஷாக்கும் நடுவுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்னால இவளுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னா நானும் ஹர்ஷாவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது இவளுக்கு ஏதோ பிடிக்கலன்னு எனக்கு தோணுது. எதனாலயா இருக்கும்? கண்டுபிடிச்சே தீரணும். ஏ அமிர்தா, உன் ஆட்டம்லாம் எனக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ வெறுக்கிற வலையிலலாம் நான் நிச்சயம் விழ மாட்டேன். அந்த ரகசியம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். பார்த்துக்கிட்டே இரு. எனக்கு ஹர்ஷாவோட எண்ணங்களை விட உன் எண்ணங்கள் மேலதான் சந்தேகமா இருக்கு. பொய், இது எல்லாமே பொய். நான் இந்த மாதிரி கை பார்க்கறது, ஜோசியம் பார்த்து சொல்றதெல்லாம் நம்பவே மாட்டேன். இது எல்லாமே சுத்த பொய். இந்த பாருங்கம்மா, என் ஜோசியம் இது வரைக்கும் பொய்யானதே இல்லை. என் நாக்கு இது வரைக்கும் பொய் சொன்னது கிடையாது. நான் சொல்ற வாக்கு பொய்யாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இன்னைக்கு போயாடிச்சு சித்தையா. அம்மா, அண்ணா, 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இவர் சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் என் கியூரியாசிட்டி இன்னும் அதிகமாகுது. நீங்க சொல்லுங்க. தேவையில்லை அர்ஜுன். யாரும் உன் கையை பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. ஓ, அமிர்தா வந்துட்டாங்க. எங்க அமிர்தா, வாங்க வாங்க, உங்க கையை காட்டுங்க. எனக்கு இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை. வேணும்னா நீங்களே காட்டிக்கோங்க. தேவையில்லை அர்ஜுன். நீ கை காமிச்சதெல்லாம் போதும். உன் ரூமுக்கு போ. அம்மா, ஏன் இப்ப கோவப்படுறீங்க? கை பாருன்னு சொன்னது நீங்க தானே. இப்படி பாதியில விட்டா சரியா இருக்காது. சிதையா, நீங்க பாருங்க. உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. எதிரிகளோட விஷ வலை உன்னை சுத்தி இருக்கு. ஒவ்வொரு நொடியும் உன்னை பலி வாங்கறதுக்கு எதிரிகள் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரோட முயற்சிகளோட அறிகுறிகள் உங்க கையில எனக்கு நல்லா தெரியுது. என்ன சித்தையா, என்னென்னமோ சொல்றீங்க? எங்க அர்ஜுனை கொலை பண்றதுக்கு யாரோ சூழ்ச்சி பண்றாங்களா? ஆமாங்கம்மா, அர்ஜுனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. யார் அந்த எதிரிங்க? எப்படி, எங்க இருக்காங்க? பாருங்க, எதிரிங்க சூழ்ச்சி பண்றாங்கங்கிறது உண்மை. ஆனா எப்போ, எங்க, எப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. மரணம் எந்த ரூபத்துல எப்ப வேணும்னாலும் வரலாம். மயூரி தானாவே எனக்கு ஃபோன் பண்றா. எதுக்காக பண்றா? ஹலோ மயூரி. ஹலோ ஹர்ஷா, இப்ப நீ எங்க இருக்க? வேலை விஷயமா நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். ஏன்? எது கேக்குற? என்ன விஷயம்? சொல்றத கேளு. இனிமே நம்ம 2 பேரும், அதுவும் முக்கியமா நீ, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுக்கு? என்னாச்சு? அந்த அமிர்தா உன்னை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன சொல்ற மயூரி? ஆமா ஹர்ஷா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்து என்கிட்ட ஹர்ஷா கிட்ட இனிமே நீ பேசாத, அவன் சகவாசமே உனக்கு வேண்டான்னு பெருசா அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்கா. என்னது? அப்படியா சொன்னா? ஆமா. இல்ல, அவளுக்கு உன் மேல அப்படி என்ன கோவம், பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. கோபமோ பிரச்சனை இல்ல மயூரி, வைத்திருச்சேன். நானும் நீ க்ளோஸா பழகுறோம்ல, அதுவும் இல்லாம நாம 2 பேரும் அவளை சந்தேகப்படுற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்க நம்மளால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அவ பயப்படுறா. அதனால்தான் என்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நம்ம 2 பேர் நட்பையும் பிரிக்க முயற்சி பண்றா. அப்படிங்கிறியா? இருந்தாலும் இருக்கலாம் ஹர்ஷா. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அவ ஆட்டெல்லாம் ரொம்ப நாளைக்கு செல்லாத. அவளோட எல்லா ரகசியத்தையும் ஒன்னொன்னா எப்படி வெளியே கொண்டு வர மட்டும் பாரு. எனக்கு இன்னும் 2 நாள் டைம் கொடு. அவளோட எல்லா கண்ணாமூச்சி விளையாட்டுக்கும் நான் ஒரு வழி பண்ணுவேன். அப்படியே பண்ண ஹர்ஷா. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் எதுக்கும் நீ கேர்ஃபுல்லா இரு. ஷியோர் மயூரி, தேங்க்ஸ்.
வந்ததுல இருந்து எதிரிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிலாம் எதிரிங்களே கிடையாது. நீங்க யாரை பத்தி சொல்றீங்கன்னு சொல்லுங்க. எதிரிங்க சொல்லிட்டோ இல்ல கேட்டுக்கிட்டோ வர மாட்டாங்க. எந்த உருவத்துல எங்க எப்படி வருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது சுலபம் நினைச்சிட்டீங்களா? எதிரிங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வரிசையா வருவாங்க. மொத்தத்துல துரையோட உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. அது மட்டும் நிச்சயம். இந்த ஆள் எதுக்கு துரன்னு சொல்றாரு? இந்த ஆளோட பேச்சும் நடவடிக்கையும் எல்லாமே ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு. எதிரிங்க இருக்காங்கன்னு இவ்வளவு உறுதியா சொல்றாரு. இவர் யார பத்தி பேசுறாரு? எதுக்கும் இவரை நான் கண்காணிச்சே ஆகணும்.